ஓம் நமோ வெங்கடேஷாய. நவம்பர் மாதத்தில் ஸ்ரீவாரி ஆஜீத சேவாவுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகக்கூடிய கடைசி ஆனுவல் சேவாவான புஷ்பயாகம், இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். நவம்பர் 16 புஷ்பயாகம். ஆண்டுக்கொரு முறை ஒரு நாள் புஷ்பயாகம் செய்வாங்க திருமலா ஸ்ரீவாரி கோயிலில். டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நாமளும் அட்டன் பண்ணலாம். ஒரு டிக்கெட் நம்ம புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரே நாளில் 2 முறை சுபதமென்று வழியாக போய் உற்சவமூர்த்தியோட ஹோமம், யாகம், அபிஷேகம், புஷ்பயாகம் கல்யாணச்ச மண்டபத்தில் அட்டன் பண்ணலாம். 2 முறை மூலவர் திருப்பதி பெருமாளோட தரிசனம் சுபதமென்று வழியாக போகும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஜெயன் விஜயன் வரைக்கும் தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 700 ரூபாய், 700 rupees. மோஸ்ட்லி இதோட புக்கிங் ஆகஸ்ட் 21 காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆஜீத சேவாவோட ரிலீஸ் பண்ணுவாங்க. கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆஜீத பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, அடுத்து புஷ்பயாகம் இருக்கும். இப்போவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. மெயின் ரூல் என்னென்னா, ஆஜீத சேவாவோ இல்லை ஏதாவது ஒரு ஆனுவல் சேவாவோ நம்ம ரீசண்டாக புக் பண்ணியிருக்கோன்னா 180 நாட்கள் ஆகும் மறுபடியும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நம்ம எலிஜிபிளாக இருக்கோம் 180 நாட்களுக்கு மேலே அப்படின்னா நம்ம இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணுறப்போ தர்ஷன் டேட் புக் பண்ணியிருப்பீங்கள்ல, ஆர்ஜித சேவாக்கோ ஆனுவல் சேவாக்கோ, அதுலேருந்து 180 days நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் நவம்பர் மாதத்தில் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட 2-3 இருக்குது அப்படின்னா 958 2-3 மொபைல்லையோ இல்லை ஒரு மொபைல் இருந்தாலும் டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in அதில் லாகின் செய்து கரெக்டாக 10 மணிக்கு வெயிட் பண்ணுங்கள். புஷ்பயாகம்னு தனியாக அப்டேட் கொடுப்பாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக புஷ்பயாகம்க்கு போகும். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் 2-3 இதில் லாகின் செய்கிறது. ஏன்னா எப்போயுமே ஒரு இதில் ஒரு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். ஒரு லாகினில் ஒரு டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல், மேல் ஃபீமேல் எப்படி வேணாலும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். ஒரு டிக்கெட் புக் பண்ணாலே அந்த ஒரு நாளைக்கு 2 தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. 16 மட்டும்தான் பச்சை கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 750 to 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும், ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா இல்லைன்னா இந்த புஷ்பயாகம். புஷ்பயாகத்துக்கு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அது புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 தடவை பெருமாளை தரிசனம் செய்யலாம் சுபதமென்று வழியாக. இல்லை உங்களுக்கு எந்த சேவா பிடிச்சிருக்கோ அந்த சேவா கூட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட் செய்துக்கணும். புக்கிங் ப்ராசஸ் இது தான். நம்ம புக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 16 ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. காலையில் 6:30 வந்து வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ட்ரெஸ் கோடில் போகணும். ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டுருந்தா துப்பட்டா. சுபதமென்றிலே நம்ம மொபைல், லக்கேஜ் எல்லாம் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் சூப்பர்வைசர் ஆதாரோட வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கு செக்குடுன்னு சீல் போட்டு கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு ஒரு 7:45 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே ஆல்ரெடி யாகம் செய்துட்ருப்பாங்க. 9 மணி போல் டிடிடி ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பெருமாளுக்கு உற்சவமூர்த்திக்கு கல்யாணோற்சவ மண்டபத்தில் அபிஷேகம் செய்வாங்க. பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்ட டைரெக்டாக திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்துடணும். சிலர் வந்துட்டு இம்மீடியட்டாக அப்படியே க்யூவில் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. நீங்கள் லஞ்சு முடிச்சுட்டு கூட உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முன்னாடி உட்காந்து புஷ்பயாகம் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் நம்ம கோயில் உள்ளே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. புஷ்பயாகம் டிக்கெட் புக் பண்ணவங்க வெளியில் என்ன அப்படின்னா, சேவா சதன்லேருந்து டிடிடி இஓ தலைமையில் டன் கணக்கால் ஆன மலர்கள், புனித இலைகள்லாம் கூடைகளில் வச்சு சேவாக்ஸோட கோயில் கோபுரத்துக்கிட்ட வச்சு உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க கல்யாணோற்சவ மண்டபத்துக்கு. ஒரு 11 மணி போல் நம்ம வெளியில் இருக்கோன்னா இந்த பூக்கள் எடுத்துகிட்டு வர்றது பார்க்கலாம். மத்தியானம் என்ன பண்ணுவாங்கன்னா, எகெயின் நம்ம புஷ்பயாகம் டிக்கெட் புக் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கிறவங்கள
சாப்பிட்டுட்டு இமிடியேட்டாக நீங்கள் போய் க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. சிலர் சாப்பிடாமையே அப்படியே கூட இருப்பாங்க, இல்லைனா மினிமமாக ஏதாவது கையில் வச்சுப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் போய் உட்காந்ததுக்கப்புறம் புஷ்பயாகம் செய்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 hours போகும். டன் கணக்கால் ஆன மலர்கள், புனித இலைகள் சொல்லிட்டு பெருமாளுக்கு அப்படியே முகம் வரைக்கும் வர்ற வரைக்கும் பூக்கள் சாத்துவாங்க. தீபாரத்தி காமிப்பாங்க. இம்மிடியேட்டாக அதை எடுத்துகிட்டு அடுத்த பூ. அந்த டைமிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். எப்படி இவ்வளோ டன் கணக்காலான மலர்களை அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு பூவை எடுத்துகிட்டு தீபாரத்தி காமிச்சு மறுபடியும் அந்த பூக்களால் பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்து ரொம்ப அருமையாக இருக்கும் புஷ்பயாகம். தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா நீங்களும் இதே ஃபீல் பண்ணுவீங்க. புஷ்பயாகம் முடிஞ்சதுக்கப்புறம் வேத பாராயணம்லாம் செய்வாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆரத்தி காமிச்சு மறுபடியும் கொடிமரத்துக்கிட்ட, கொடிமரத்தை ஒட்டி உள்ளே போய் டைரெக்டாக திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜய் வரைக்கும் தரிசனம் செய்துட்டு வெளியில் வரலாம். வெளியில் வர்றப்போ நம்ம ஒரு 5-5:30 ஆகிடும். ரொம்ப அருமையாக இருக்கும் புஷ்பயாகம் டிக்கெட். நானும் புக் பண்ணுறதுக்காக தான் எலிஜிபிளாக இருந்தாலுமே 2 monthஸாக ஆர்ஜித சேவை எதுவும் புக் பண்ணலை. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். 700 rupees ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ். ஒரே நாளில் சுபதமின்றி வழியாக 2 முறை மூலவர் பெருமாளை தரிசனம் செய்யலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் உற்சவமூர்த்திக்கு கல்யாண உச்ச மண்டபத்தில் யாகம், அபிஷேகம், ஹோமம், புஷ்பயாகம்லாம் செய்கிறது நம்ம நேரில் பார்க்கலாம். அருமையாக இருக்கும். எஸ்பிசி சேனலையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்கல. வெள்ளிக்கிழமை தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் நாளைக்கு மத்தியானம் போல் கொடுப்பாங்க. பட் பக்தர்கள் காலையிலே அதிகமாக வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ கொடுத்துட்ருக்கிற மாதிரி 10 மணிக்கு அப்புறம் எப்போ வேணாலும் கொடுக்கறதுக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி பிரம்மோத்சவத்துக்கு அஷ்டதலபாத பத்மாராதன சேவா, திருப்பாவட சேவா, கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, சீனியர் சிட்டிசன், என்ஆர்ஐ தர்ஷன், இன்ஃபேன் தர்ஷன், டோனார் தர்ஷன் கூட கேன்சல்டு அப்படின்னு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18லேருந்து 20 மணி நேரம் ஆகலாம். கியூ லைன் சிலா தருணம் தாண்டி இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 77,394 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.72 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 31,129 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.37 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.09 லட்சம் லட்டுக்கள். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.